டேய் காவியா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? இல்லைடா, அவன் எனக்காக ஹனிமூனை சர்ப்ரைஸாக பிளான் பண்ணி வச்சுருந்தா. அதையும் அந்த கிஷோருங்கிறவன் சொதப்பிட்டான். அப்போது ஹனிமூன் போலையா? இல்லை, அதுக்கு பதிலாக வேற எங்கேயாவது போகலான்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திட்டேன். அப்புறம் என்ன மச்சான், ஹனிமூன் போனியா, ஹாப்பியாக ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறா. அதை விட்டு இந்த விஷயத்த காவியா கிட்டலாம் போய் சொல்லிட்டு இருக்காதரா. டேய் எனக்கு புரியுதுடா, எனக்கு ஏதோ அவளை நான் ஏமாற்றி கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கு. கண்டிப்பாக அவள்கிட்ட நான் சொல்லிடுவேன்டா. டேய் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு ஹனிமூன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லு, போகும்போதே சொல்லி தொலையாத. எனக்கும் காவியா அதை கேட்டு என்னை தப்பாக நினச்சிடக்கூடாது, சண்டை போட்டுறக்கூடாதுன்னு தோணுது. அதனால் அவளுக்கு சமயம் பார்த்து சொல்லி புரிய வைக்கணும் தாண்டா தோணுது. ஆனால் சொன்னதுக்கப்புறமே தாண்டா எங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவேன். சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோ. சரி மச்சான். மாமா ஏதாச்சும் ஒன்றா கால் பண்ணுறா. ம் மாமா, எனக்கு என்னமோ குரு சொன்னது தான் கரெக்டாக இருக்குமோன்னு தோணுதுடா. லவ் பண்ணும் போது சொல்லியிருந்தா அது வேற, இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சொன்னால் காவியா ஒரு வேளை இவனை விட்டு போயிடுவாளாடா. அப்படி ஒன்று நடக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு வேளை அது நடந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம்.